கிருபை 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 எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. நல்லவருங்க, அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் எல்லோரும் எழும்பி நின்று, உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமென். யாரோ ஒருவர் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலவெளியில் அவர் உன் கரம் பிடித்திருக்க உன்னை கண்மலையின் மேல் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி அவர் உன்னுடைய கரத்தை பிடித்திருக்கும் பொழுது மனுஷன் என்ன செய்ய முடியும்? பிசாசானால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பாடலை நாம் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளோடு கூட, ஆண்டவரே உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இதுவரையிலும் நடத்தினீங்களே. 1,000 shall fall at thy side, 10,000 at thy right hand, but it shall not come near thee. Amen. Hallelujah. கர்த்தர் இந்த வார்த்தையை வைத்து நான் ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Nothing can come and put you down. My God is with you. Amen. Hallelujah. சேர்ந்து அவரை ஸ்தோத்திரிப்போம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. இதுவரையிலும் நடத்தின தேவனே, நம்பினோரை காக்கும் தேவன் அவர். அவரை நம்பி விசுவாசிப்போம். கரங்களை தட்டி கண்மணி போல உன்னை காத்து வந்திருக்கிறார். இனிமேலும் காக்க வல்லவராக இருக்கிறார். சந்தோஷமாக நன்றி என்று சொல்லுங்க. அடியா
சுமந்து வந்தபடினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. எந்த வேளையிலும் எந்த சூழ்நிலையிலும் என்ன சூழ்ந்திட்டாலும் உம்மை நான் விடேன் ஆண்டவரே. உம்மை நினைத்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. உம்மை துதித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. சோதனையின் நேரத்தில், வேதனையின் நேரத்தில் அவரை யோசிச்சு கொண்டே இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமாக ஒரு புதிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஒரு புதிய காரியம், something new, if you are expecting in your life, can you lift your hands? ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவர் நான் காத்திருக்கிறேன். இயேசுவே, உம்மை போல ஒருவர் இல்லை ஆண்டவரே, உம்மை போல ஒருவர் இல்லை ஆண்டவரே. As we read in 1 Thessalonians 5:16 to 18, it says, rejoice always, pray continually, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறது. Give thanks in all circumstances, எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு நன்றி சொல்லுங்க. For this is God's will for you in Christ Jesus. Find a way to praise him every day. ஒவ்வொரு காரியங்களிலும், ஒவ்வொரு நேரத்திலையும், நீங்க செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் அவரை நினைச்சுக்கிட்டே இருங்க. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க அந்த மாதிரி? ஒருவேளை இது வரைக்கும் இல்லைன்னா இனிமேலும் நான் உங்களை துதிச்சு கொண்டே இருப்பேன் என்று சொல்லலாம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த பழைய பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். தேங்க்யூ லார்ட். For he is the beginning and the end. He's a great God. The one who has called you is faithful. He's worthy of all our praises this morning. Oh, we thank you, Lord. Nandriyal ummai naan tudhippen, Yesuve ummai naan
ராஜா. இந்த வேளையில் மாறிடாத நேசம் நீங்க ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. Oh, we thank you, Lord. அவரை நம்பி விசுவாசிப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் இறங்குகிறார், கிரியை செய்கிறார். We praise you, Lord. நன்றாக கரங்களை தட்டி. Oh, we will never cease to worship you, Lord. எங்களை மறவாத தேவன் நீங்க ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. இன்னல் வேளையில் மாறிடாத நேசர் நீங்க ஒருவரே ஆண்டவரே. கஷ்டமான நேரத்துல கஷ்டமான சூழ்நிலையில மனுஷங்க நம்மள மறந்துட்டு போயிடுறாங்க. நான் நாள் சொல்லி கொண்டு இருக்கிற இந்த இயேசுவானவர் ஒரு நாளும் உன்னை கைவிடாதவர். He is never judgmental. He never looks at you the way how you look at life, how you look at yourself. He sees you with a great promise that he has given you, with a great plan and a purpose that he has for you in your life. கர்த்தர் உங்களை அப்படி பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் அவர்கிட்ட அப்படியே வந்த வண்ணமாய், நீங்க இருக்கிற வண்ணமாய் அப்படியே வந்துருங்க. இதுவரையிலும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையே. ஒருவேளை படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறாரே. எத்தனையோ பேர் வேலை செய்கிற இடத்துலையும் தாண்டி உங்களுக்கு ஒரு ஃபேவரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே. சற்று நினைச்சு பாருங்க. வாழ்க்கையில் எத்தனையோ பேர் அனுபவிக்காத சந்தோஷங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களை அனுபவிக்க வைத்திருக்கிறாரே. நன்றியான கரங்களை உயர்த்தி சொல்லலாம், நானே மாத்திரம் ஆண்டவரே, என் வீடு மாத்திரம் என்னை இதுவரையிலும் ஆண்டவரை நடத்தி இருக்கிறீரே, உடைய கிருபையால் பொழிந்திருக்கிறீரே. கர்த்தரோட கிருபை தாங்க இதுவரையிலும் நம்மை தாங்கிற்று, இனிமேலும் நடத்த வல்லதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? அவர் கிருபைக்காக நன்றி. சற்று ஒரு இன்ச் கூட தகுதி இல்லாத நமக்காக இறங்கி வந்தவர் அவர். உனக்காக இந்த காலவெளியிலும் இறங்கி இருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் இயேசுவானவர் இருக்கிறாரு, எனக்கு இருக்கிறாரான்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, உங்களுக்காக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை தூரத்தில் இருந்து இதை பார்த்து கொண்டு இருக்கலாம், டெலிவிஷன் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார், உங்களை தேடி வந்திருக்கிறார். நீ இருக்கிற வண்ணமாகவே உன்னை நேசிக்கிறார். Hallelujah. He is so concerned about you and he is there waiting to give more of his grace to you. Amen. Hallelujah. இந்த பாடலை சேர்ந்து நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாம் அவரை
ஸ்தோத்திரித்து துதித்து ஆராதிப்போம். ஆமென். Can we put our hands together? He has a divine favor and grace upon you in your life. Just believe in Him. படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் அழ்கிறேனே ஏன் 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 நிற்கிறேன் நிர்மூலம் ஆகாமலே இருக்கிறேன் ஆனாலும் நிற்கிறேனே ஏன் 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 படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் அழ்கிறேனே ஏன் 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 நிற்கிறேன் நிர்மூலம் ஆகாமலே இருக்கிறேன் ஆனாலும் நிற்கிறேனே ஏன் ஏன் கரங்களை அசைத்து கிருப 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 எல்லாம் கிருப 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 glory கிருப 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 எல்லாம் கிருப 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 நான் இல்ல என் பலன் இல்ல கரங்களை உயர்த்தி தட்டலாமா தலைக்கு மேல ஓ நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாம் கிருப நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல சொல்லலாமா come on everyone ஓ நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 உடைய வியாதிகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கிருபையால் எல்லாம் கூடும். Expect for a miracle right now as you are singing this song. We serve a miracle working God. அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது வியாதி எல்லாம் மாறினது ஏன் 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 பாவம் எல்லாம் மறைந்தது சாபம் எல்லாம் உடைந்தது பரிசுத்தமாய் மாறினது ஏன் 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 அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது வியாதி எல்லாம் மாறியது ஏன் 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 பாவம் எல்லாம் மறைந்தது சாபம் எல்லாம் உடைந்தது பரிசுத்தமாய் மாறினது ஏன் 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 கிருப 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 எல்லாம் கிருப சத்தமாக கரங்களை தட்டலாமா ஓ கிருப
it's real. இதுதான் உண்மை. ஒரு கிருபை இல்லை என்றால் ஒன்றுமில்லை. இதுவரையிலும் நடத்தி வந்திருக்கிறார், இனிமேலும் நடத்த வல்லவர். எத்தனை பேர் பாடும் பொழுதே அவருடைய கிருபையை உணர்ந்தீங்க? ஹல்லேலூயா. His grace is sufficient for us. In all your weaknesses, His grace is sufficient for you. And His strength is being made perfect in all your weaknesses. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார். அவர் உங்களுடைய கிருபையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவரே கிருபையாக இருக்கிறார். கர்த்தர் நேர்த்தியான காரியங்களை செய்கிறார். ஒரு புதிய பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஒரு புதிய பலன் வேணும் ஆண்டவரேன்னு கேட்குறவங்களா? 2 கரங்களை உயர்த்தி, எனக்கு ஆண்டவர் புதிய பலன் வேணும் ஆண்டவரே. திராணிக்கு மிஞ்சி சோதிக்காத தேவன் அவர். கர்த்தர் நிச்சயமாகவே நீங்க கேட்குற ஒரு புதிய பலனை அவர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தில் அவரை போல நாம் இருக்கணும். எத்தனை பேருக்கு இப்படி வாஞ்சியா இருக்கீங்க? உம்மை போல நான் மாற வேண்டும் சொல்றவங்களாம் கரங்களை உயர்த்தி, just say that with all your heart. In this busy life, the busy schedule that we have in life, just take a moment to say that, Lord, I want to be more like you. 2 கரங்களை உயர்த்தி, நான் உம்மை போல இருக்கணும் ஆண்டவரே. I want to be the way how Christ lived. உம்மை போல நான் இருக்கணும் ஆண்டவரே. As it says in John 3 verse 30 that I must decrease and He must increase. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஆண்டவரே, நீங்க என்னோட வாழ்க்கையில பெருகணும் ஆண்டவரே. மற்றவங்க பார்க்கறவங்க எல்லாம் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. என்னோட வாழ்க்கையில, என்னோட செய்கையில, நடத்தையில இயேசு கிறிஸ்துவானவரே மற்றவங்க நம்ம இடத்துல பார்க்கணும். அவரே நாம் பிரதிபலிக்கணும். ஆமென். For it says in Galatians 2:20 that I am crucified with Christ. Nevertheless I live, yet not I, but Christ liveth in me. And the life which I now live in the flesh, I live by the faith of the Son of God, who loved me and gave Himself for me. The life that I live, Christ is in me. எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி, கிறிஸ்துவானவர் வாழ்க்கையில் அவர் வாழ்கிறார், என் மூலமாய் அவர் வாழ்கிறார். எனக்கு ஒரு புதிய பலனை கொடுங்க ஆண்டவரே. பலவீனமா இருந்தா அப்படி செய்ய முடியாது இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு நீங்க பலனா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் என்று அவர் ஆசைப்படுகிறார். He is a God who wants you to be prosperous in life, who wants you to be healthy in life. He desires, that is His desire. இந்த பாடலை பாடும் பொழுது பலவீனங்கள் எல்லாம் உடைந்து போகட்டும். ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு பலன் வேணும்னு சொல்றீங்க? வேலை செய்கிற இடத்துல ஒரு பலன் வேணுமா? இல்லை உங்க பிஸ்னஸ்ல ஒரு பலன் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை சரீர பிரகாரமான ஏதோ ஒரு வியாதியில நீங்க இருக்கீங்களா? உங்களுக்கு பலன் வேணும்னு நினைக்கிறீங்களா? புது பலனை தாங்க ஆண்டவரே, உம்மை போல நான் ஆகணும் என்று சொல்லி கேளுங்களேன். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த புதிய பலனை இறக்கி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த பாடலை பாடுகிற வேளையிலே ஒரு புதிய புத்துணர்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு புதிய ஒரு பூஸ்ட் உங்களுடைய லைஃப்ல கர்த்தர் கொடுக்க இருக்கிறார். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். He will give you a new strength from above. கரங்களை தட்டி I want to be more like you, Jesus. Fill me, Lord. Oh, thank you, Jesus. புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும் தெய்வமே, உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுதான் எந்தன் வாஞ்சையே, இதுவேதான் எந்தன் வாஞ்சையே. புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை
வணையுங்க ஆண்டவரே, புதுப்பிங்க ஆண்டவரே என்னை. Thank you Lord. He will do it for you. விசுவாசமா கேளுங்க. என்னை வணைந்திடும் புதிதாக்கிடும் உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். கரங்களை உயர்த்தி என்னை வணைந்திடும் புதிதாக்கிடும் உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும் தெய்வமே. புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும் தெய்வமே. அனுதினமும் உம்மில் வளர செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை இன்னுமாய் வாசிக்க, உம்மிடத்தில் நேரத்தை செலவு செய்ய கிருபை தாங்க ஆண்டவரே. அனுதினம் உம்மில் வளர செய்யும். கேளுங்க. உந்தன் இரக்கத்தை உணர செய்யும். அனுதினம் உம்மில் வளர செய்யும். உந்தன் இரக்கத்தை உணர செய்யும். உந்தன் நாமம் எந்தன் துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தேன். உந்தன் நாமம் எந்தன் துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தேன். புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும் தெய்வமே. இரண்டு கரங்களை உயர்த்தி புது பலனை தாரும். Come on, கேட்கிற யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புதிய பலனை கொடுக்கிறார். சத்தத்தை உயர்த்தி தெய்வமே புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும். நீங்க பாட போறீங்க. கரங்களை உயர்த்தி நீங்க மாத்திரம் புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும் தெய்வமே. புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை கேட்கிற யாவருக்குமே தேவனாகிய கர்த்தர் புதிய பலத்தை கொடுக்கிறார். புது பலனை தாரும். In your weaknesses, His strength has been made perfect right now. கரங்களை உயர்த்தி கேளுங்களேன். தெய்வமே இயேசுவே புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும் தெய்வமே. புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும் தெய்வமே. கரங்களை நன்றாக தட்டி give a hand of praise unto Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே. புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும் தெய்வமே. யாரெல்லாம் சொல்லி பாடுனீங்களோ புதிய பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சோதிச்சு பாருங்க. கர்த்தர் செஞ்சிருக்கிறாருங்க, செய்திருக்கிறார். விசுவாசமா காத்திருங்க. ஹalleluya.
அவர் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். கண்ணீரை காண்கிற தேவன் அவர். நீ இருக்கிற இடத்துல உன் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது நின்று உன் கண்ணீரை துடைக்கிறார். உடைய தோள்களின் மேல் அவருடைய கரங்களை வைக்கிறார். Just feel it in your spirit. My God is touching each and every one of you. There's somebody who needs a special touch of God. He is right there next to you, brother, my dear sister. Fear not. He is with you. பக்கத்தில் இருக்கிறார். He's embracing you right now. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தை அப்படியே உணருங்க. Just feel his tangible presence right now. He's there so close to you. உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். நீ இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். This is going to become a testimony. You might think, why am I allowed with such things in life, Lord? And my God says that he's going to raise you up as a victory, as a symbol of victory, as a testimony for people to know that he is being glorified in your life. நீ காத்து கொண்டிருக்கிற காரியம் என்ன இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். He will do it in his time. Never ask any questions. God is in total control over your life. Fear not. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தியங்காதீங்க. உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் அவர். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கும் ஜெபத்திற்கு ஒரு செவிகள் திறந்திருக்கிறது. நீ இருக்கிற இடத்துல தேவனாகிய கர்த்தர் உடைய எல்லா தேவைகளையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். உன் பக்கத்தில் இருக்கிறார். Fear not. இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். நீங்க தான் ஆண்டவரே, முற்றிலுமாய் என்னை தருகிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, அதை செஞ்சிடுங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தைக்காய் காத்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. விண்ணப்பத்தை கேட்ப
பண்ணுகிற தேவன் அவர். நிச்சயமாய் உனக்கு அதிசயத்தை செய்வார். நீ விசுவாசமாய் காத்திரு. அவர் அதிசயம் நிச்சயமாக இருக்கிறது. This miracle is certain in your life. He will do it. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. கரங்களை உயர்த்தி ஓ மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா அதிசயம் செய்பவரே. எனக்காக ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே. என் கண்ணீரை காண்பவரே. நன்றி ஆண்டவரே. சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் இயேசையா. ஓ சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் இயேசையா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்குகிறார் அவர். அவருக்கு சித்தம் உண்டு நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று. விசுவாசமாய் காத்திருங்க. பாடலை பாடும் பொழுதே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார்.